பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமா இருக்கிறதே அப்படியே இருக்குது. ஒன்றும் மாறல அப்படின்ட்டு. அப்படியா? உண்மையா? அது இல்லை, எப்படி மாறினுச்சு? நமக்கு இல்லை, சிருஷ்டிப்பில் என்ன நினைச்சு? சிருஷ்டிப்பில் வானமும் பூமியும் பிரிக்கப்பட்டு, அல்லது தண்ணீர் இருந்து பிரிக்கப்பட்டு ஆகாயமாகவும் அடுத்ததாக பூமியாகவும் மாறினுச்சு. அதுக்கு அடுத்தது சிருஷ்டிப்பு தான். அதுக்கப்புறம் எங்கே மாறினுச்சு? நோவா காலத்துல மாறுனுச்சு. நோவா காலத்துல தண்ணி மறுபடியும் திரும்ப மூடி போட்டது. ஆமா, இவங்க சொல்றதே தவறா சொல்றாங்க. ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சு. அப்ப அந்த பரியாசக்காரருடைய இது என்ன? அவர் வர்றாருன்னு சொல்லி எங்கப்பா வந்தாரு? எல்லாம் அப்படியே தானே இருக்குது. அதாவது பூர்வ பிதாக்களுடைய காலத்துல, பிதாக்கள் தான் ரெண்டு விதமா. ஒன்று பூர்வ பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், மோசே அவங்கெல்லாம் அந்த காலத்துல அவங்க இருந்த போதும் அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ நம்முடைய இறந்து போனாங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அவங்க இறந்து போனவங்க அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே மாற்றமடை. அவர் தான் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்புறம் இருந்தது வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஆமா, அதாவது செவிட்டு வெறியன்கள். அதாவது ஒண்ணுமே அழிவு கிடையாதுங்கன்றாங்க. ஆனா நடந்தது என்ன? அழிவு வந்தது, அழிவு இல்லைன்னு. அப்புறம் என்ன சொல்ற? இப்பொழுது இந்த உலகத்தை என்ன செய்வார் ஆண்டவர்? இப்பொழுது இருக்கிற வானங்களையும் பூமியையும் இந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரியாசக்காரர்களுடைய முக்கியமான பரியாசம் என்ன? இயேசுவானவர் எங்கேயா வந்தார்? எங்கே வர சொல்லி பார்க்கலாம். சில பேர் சொல்ல வர சொல்லி பார்க்கலாம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க? நீர் கீழே இறங்கி வரோம், முதல்ல உன்னையும் ரசித்துக் கொள்ளும் எங்களையும் ரசித்துக் கொள்ளும், கீழே இறங்கி வரோம். எங்கே வருவார்? ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர். என்னது? நீ வரமாட்டாரு, அழிவு இல்லைன்னு நினைக்காத. ஒரு அழிவு நடந்துச்சு, இன்னொரு அழிவும் சோதோம் கொமோரா மேலே நடந்துச்சு. அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு அழிவு நடக்க போகுது. எப்படி நடக்காது? அக்னியினாலே நடக்கும்ங்கிறார். இந்த அக்னியினாலே நடக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகமே அழியாது. இப்படி சொல்றவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? உலகமே அழியாது. அதாவது பரலோக ராஜ்யம் இதுதான் பரலோக ராஜ்யம். இது தவிர வெங்க இல்லை. என்ன சொல்கிறேன்னா, அதாவது நம்ம ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்மளுடைய ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படியே மாற்றிட்டாரா? இல்லையே, நம்மளை மறுரூபப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம இருந்த வண்ணமாகவே இருக்கிறோம், ஆனால் மறுரூபப்படுத்துகிறோம். அதே போல் இந்த பூமி இருந்த வண்ணமாக இருக்கும், அது மறுரூபமாகும், அவ்வளோதான். புதிய வானம் புதிய பூமி அதெல்லாம் கிடையாது. இப்படி சொல்லிக்கொண்டு அலைவார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், முன்பதாக ஆண்டவர் செய்தவர், அவர் அவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக ஒரு நாளிலே அவர் யாரை காக்க வேண்டும், யார் அழிவுக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்று அழித்திருக்கார். துணிகரமாக சொல்லுவார்கள். முன்னாடி அவர் தானே சொல்கிறார், எப்படி துணிகரமாக அவர்கள் அறிய வேண்டியது என்று பரியாசக்காரர்கள் சொல்றது. ரொம்ப 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 என்ன அழுத்தம் திருத்தமாக வேண்டும் என்றே சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்ததாக 8 முதல் 11 வசனங்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் நடக்குதுப்பா, ஆண்டவர் அவர் அடி அடிச்சிருக்கலாம்ல, ஒரு தட்டி இருக்கலாம்ல, இல்லையா? தட்டி இருக்கலாம்ல. நிறைய பேர் பேசும்போது அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாரு? வாசிங்க 8 முதல் 11. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஒரு சிம்பிள் மேட்டர்ப்பா. இந்த மேட்டரை நீ அறிஞ்சுக்கணும். இதுதான் 90வது சங்கீதத்தில் மோசையினுடைய ஜெபத்தில் அவர் சொல்கிறார், 1000 வருடங்கள் உமக்கு நேற்று கழிந்த சாமத்தை போலவும் ஒரு நாள் போலவும் இருக்குது. ஒரு நாள் கூட கிடையாது. அவர் என்ன சொல்றார்? 12 மணி நேரம் தான் சொல்கிறார். ஒரு 12 மணி நேரம் தான் சொல்கிறார். 1000 வருஷம். ஆக ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நீ வாட்சை கட்டிட்டு போய் பார்க்க முடியாது. நாள்காட்டியோ வாட்சோ நீ கொண்டு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் இந்த என்ன சொல்கிறது, he is above the time, எல்லாவற்றுக்கும் மேலானவர். இவர் சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்கல, இல்லை எல்லாம் ஜாலியாக தானே இருக்கோம், என்ன ஆயிடுச்சு
பரியாசக்காரர் அப்படி தானே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருங்க, என்ன எப்போ நடந்துச்சு, என்னன்னு ஆண்டவர் வருவார்னு சொல்கிறீங்க. சில இடங்கள் எழுதி போட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், கீழே எழுதி போட்டா எதற்காக அப்படின்னு கேட்குறான். எப்பொழுது வருவார். இன்னொருத்தங்க இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. கீழே பரியாசக்காரன் எந்த பேங்க்ல அப்படின்னு கேட்டிருக்கான். இன்னொரு இயேசு கிறிஸ்து the Christ is the answer அப்படின்னு எழுதுறான். வாட் இஸ் த கொஸ்டின் கேட்டிருக்கான். பரியாசக்காரர்கள். இன்னொரு பரியாசக்காரர் எழுதும்போது இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆம் அவர் எங்கள் மதத்தை தழுவ வருகிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு எழுதி போட்டிருக்காங்க. இப்படி இருந்த எல்லாமே அப்படி இருக்கு, ஒண்ணுமே அழிந்து போகாது. ஆனா என்ன சொல்றாரு, ஏன் அவர் தாமதித்து கொண்டே இருக்கிறார், வர்றது வரல, ஏன்னா இன்னும் வரவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இது வரைக்கும் வராமல் இருக்கிறதுனால. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம்னா 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். ஆமா, அவர் தாமதம் பண்றாரு, ஆனா வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணல. அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான பங்கு. இதுதான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான பங்கு. நீ உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா, என்ன இயேசுவானவர் வரனால எப்போ வர்றாரு கேட்டிருக்காங்களா? எப்போ வருவாரா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடபடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அங்கதான் வச்சார் ஆப்பு. என்னன்னா, இந்த வானமும் ஒளிந்து போகாது, இந்த கல்லு பெரிய கல் இருக்கு. அதாவது சரி, எந்த ஊருன்னா அந்த பெரிய மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள கல் ஊர் அப்படின்னா அந்த மலை எப்பயுமே போகாது, அது ஒரு அடையாளம். எல்லாமே அப்படியே இருக்கிறபடியா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, வானமும் போயிடும், பூமியும் வெந்து போயிடும், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் ஒளிந்து போகாது. இரலே திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். அதனால நாளையும் கிழமையத்தையும் வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. இயேசுவானவர் இந்த நாளில் வருவாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அதாவது நிலையாத வேளையிலே வருவார். அதாவது இயேசுவானவர் சொல்லும் பொழுதே இந்த 10 கன்னியை குறித்து வச்சு பேசுவார். என்ன, எல்லாரும் போனாங்க, நினையாத வேலையில் வந்தார். ஒரு பாதி 50% தான் தேர்ந்துச்சு. அது 2 பேர் செக்க அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க, 50% தான் தேர்ந்துச்சு. ஒரே பெட்டில் படுத்திருந்தாங்க 2 பேர், 50% தான், பாதி தான் போகுது. மேலைங்களையும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஆளை காணும், வயலில் கலந்து ஆளை காணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டார். என்ன மாறும், என்னத்துக்காக வெயிட் பண்ணுறாருன்னா, ஒருவரும் கெட்டு போக, யாரும் கெட்டு போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சான்ஸ். சுவிசேஷம்ங்கிறது என்ன, கர்த்தர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வெயிட் பண்ணுறார். அதாவது பொறுக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுக்கிறார். எவ்வளவு நாட்கள் உனக்கு கொடுப்பேன், எவ்வளோ நாட்களும் கொடுக்குறேன், நீ இந்த நாளிலாவது, அதாவது மாரி காலம் வந்தது, கோடை காலம் வந்தது, அறுவடை காலம் வந்தது, எல்லா காலம் வந்தது, இன்னும் நாமும் ரசிக்கப்படவில்லை. ஒவ்வொரு காலத்தையும் பார்த்து ரசிக்கப்படாது இருக்கிறார்கள். சீக்கிரமாய் வரும். 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2வது ஆப்பு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆப்பு, வார்னிங். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீ எதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறியோ அதெல்லாம் அழிந்து போகுது. அப்போ நீ என்ன செய்யணும், நீ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியக்குறி. இங்கே அடுத்தது இங்கே என்ன சொல்றாரு, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள் பிழையில்லாதவர்கள் சமாதானத்தோடு சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் சுவிசேஷம்.
சுவிசேஷம் என்பது நாம் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே முடிவதல்ல, அந்த நாளிலே ஆரம்பிக்கிறது. அந்த நாளிலே ஆரம்பிக்கிறது, அவர் வரும் வரை சொல்லி கொண்டு இருக்கிறது. இது இவர் மட்டும்தான் சொல்கிறாரா அல்லது எல்லா அப்போஸ்தலர்களும் சொன்னாங்களா அப்படிங்கும்போது உடனே இவர் என்ன செய்கிறாரு, 15வது வசனத்திலிருந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை குறித்து இன்னொரு நாளும் பேசிகிட்டு இருக்காருயா அப்படிங்கிறார். வாசிங்க 15ல இருந்து. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஆமாம், இதைத்தான் முன்னாடி சொன்னார், நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அது நம்ம கொடுத்துருக்கிற அந்த கயிறை வந்து இந்த மாடு கட்டி விட்டுருப்பாங்க, கயிறு அது இருக்கிற வரைக்கும் அப்படியே போகலாம். அந்த மாடு இந்த கிரேஸ் பீரியட் அந்த இருக்கிற வரைக்கும் போடலாம். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த என்ன செய்யணும், அந்த கயிறு இருக்கும்போது இழுத்து தான் ஆகணும். நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஆமாம், இது எழுதுறதுக்கு முன்பதாக ஒரு அநேக கடிதங்கள் எழுதியிருக்க வேண்டும். அது கலாத்தியருடைய நிருபம் எழுதியிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது தெசலோனிக்கேயர் 1-2 தெசலோனிக்கேயர் எழுதியிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக 1-2 கொரிந்தியர் எழுதியிருக்க வேண்டும். இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அடுத்ததாக எபேசியர் எழுதியிருக்க வேண்டும். கொலோசியர் ரோமர் எழுதியிருக்க வேண்டும். எபேசியர், கொலோசியர், அடுத்ததாக பிலமோன், பிலிப்பியர், இந்த கடிதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து 65க்கு பிறகு 68க்கு கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தெல்லாம் எழுதுனால அநேக இதோடு சேர்ந்து சில சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இந்த நாட்களிலே. ஆக பவுலடியாருடைய கடிதங்கள் இவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் சொல்லலை, எந்ததொரு நிகழ்ச்சியும் எந்ததொரு காட்சியும் 2-3 சாட்சிகளாலே நிறுவப்படும். இங்கே அடுத்த சாட்சி சொல்றார், எல்லா நிருபங்களையும் இவை குறித்து பேசி வருகிறான். வாசிங்க. எல்லா நிருபங்களையும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. ஆமா, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். நல்லா பாருங்க, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும், அதாவது வேத வசனத்தை கல்லாதவர்களும் சரியானபடி மொழிபெயர்க்க தெரியாதவர்களும் விசுவாசத்திலே உறுதி இல்லாத இந்த வேத புரட்டர்களும் மற்ற வேத வாக்கியங்களை எப்படி, அதாவது பழைய ஏற்பாட்டை எப்படி அவர்கள் புரட்டுகிறார்களோ அதே போல பவுலடியார் எழுதின இந்த வேத வாக்கியத்தையும் அவர் புரட்டுகிறார்கள். இதுல இருந்து நீங்க ஒரு காரியத்தை தெரியணும், என்னன்னா வேத வசனத்தில் நாம் வைத்திருந்த அந்த வேதாகமத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த 66 புத்தகங்களும் எழுதப்பட்ட நாளிலிருந்தே அவைகள் வேத வசனங்களாகத்தான் பார்க்கப்பட்டது. எந்த ஒரு கமிட்டியும் போட்டு இதை வேத வசனமாக அங்கீகரிக்கவில்லை. கமிட்டியாக அவர்கள் சேர்ந்து இதை ஆமோதித்தார்கள், இதை வந்து போற்றினார்களே தவிர இதில் வந்து அவங்க டிசைட் பண்ணலை. ஆக எழுதின நாட்களிலிருந்து அவையெல்லாம் வேத சத்தியங்களாக இருக்கிறது. ஆக பவுலடியார் எழுதின இதே காரியத்தான் சொல்றாரு. இந்த தனக்கு அருள் அந்த நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது 17வது வசனம். ஆப்பு. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரொம்ப அழகாக முடிக்கிறார். ரொம்ப ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக நீங்கள் வஞ்சகத்தில் இந்த வலையில் விழுந்த மீன் போல, ஏன்னா ஒரு மீன் பிடிக்கிறவர் தானே, வஞ்சகத்தில் விழுந்து நீங்கள் இழுப்புண்டு போகாதபடிக்கு வசனம் வலையை போட்டு இழுத்துருவாங்கல்ல, அப்படி போயிடாதீங்க. உங்கள் உறுதியிலிருந்து உங்கள் விழுந்து இழுப்புண்டு நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய சுவிசேஷமானது உங்களையும் என்னையும் வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கிறது. என்னுடைய பாவத்திலிருந்து மட்டுமல்ல, அது ஆரம்பம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வரும்பொழுதே நான் அவரை ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அழைக்கக்கூடிய பந்தியிலே இருக்க வேண்டும். இந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு எனக்கு தருகிறது. அவருடைய சிலுவை மரணம் தந்திருக்கிறது. அவர் வருவாரா வரமாட்டாரா, அவர் ஏன் வரவில்லை, இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக,
ஒருவரோடு ஒருவர் கர்த்தரோடு கூட சமாதானம் உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள ஜாக்கிரதைப்படுவோம். அடுத்த நிகழ்ச்சியிலே வேறொரு அருமையான ஊழியக்காரர், அதாவது சுவிசேஷகர் அல்லது அப்போஸ்தலர் போதித்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானிப்போம்.